நான் எடுத்துக்கொள்ளும் 7 நிமிட நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை. எப்போதும் நேர கட்டுப்பாட்டை கடைபிடிப்பவன். ஆனால் பேசினால் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொன்னால் 1 மணி நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வேன் என்பதனால் என்ற பயத்தால் எழுதி கொண்டு வந்துவிட்டேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களது சிங்கப்பூர் பயணம் பற்றிய தொகுப்பு நூல் இது. தம்பி இலியாஸ் ஏற்கனவே எழுதிய தமிழ்வேள் கோ சாரங்கவாணி நூலை போல் இந்நூலும் ஒரு வரலாற்று பெட்டகம். நான் சிங்கப்பூருக்கு முதலாக வந்த அடுத்த சில ஆண்டுகளில் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் சிங்கப்பூருக்கு வருகை புரிந்தார்கள். அப்போது நானும் சென்று பார்த்தபோது கனிமொழி அவர்களுடைய தாயாரிடம் என்னை காட்டி தெரிகிறதா என்று கேட்டார்கள். ஏன் தெரியாது என்று பதிலளித்தார்கள். எப்படி மறக்க முடியும்? நான் சென்னையில் இருந்தபோது கவிஞர் கனிமொழி அவர்களுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியவரால் எப்படி என்னை மறக்க முடியும்? இந்திய நாடாளுமன்ற கழகத்தின் மக்களவைத் தலைவர் கனிமொழி அவர்கள் இந்த நாட்டின் மருமகளாக வர வேண்டும் என்று இருக்கும்போது என் முயற்சி தோல்வியடைந்தாலும் ஒரு மகிழ்ச்சிதான். அதேபோல் நான் இந்த நாட்டு பெண்ணை திருமணம் செய்து இந்த நாட்டு மருமகன் ஆகியவன். எங்களுக்குள் அந்த ஒற்றுமை உண்டு. இந்த அரங்கத்தில் இருக்கும் மற்றவர்களை விட எனக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. உங்களை தவிர கலைஞர் அவர்களுடன் நெருக்கமாக பழகியவன் நானாகத்தான் இருக்க முடியும். நான் பிறந்த ஊருக்கு சிறிது தூரத்தில் காரைக்குடி இல்ல காருகுடி என்ற ஊர் இருக்கிறது. அந்த காருகுடி கிராமத்தை உள்ளடக்கியதுதான் திருக்குவளை ஊராட்சி மன்றம். அதன் தலைவராக இருந்தவர் என் அத்தை மகன். என் திருமணத்தை 1971 தலைமையேற்று புரட்சி நடிகர் எம்ஜிஆர் முன்னிலையில் நடத்தி கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 1985 கலைஞர் அவர்கள்தான் என் முதல் 5 நூல்களை சென்னை ராஜேஸ்வரி மண்டபத்தில் வெளியிட்டு கொடுத்ததனால்தான் நான் இதுவரை 38 நூல்களை எழுதியிருக்கிறேன். கலைஞர் அவருடைய விருப்பப்படி அவருடைய சங்கத்தமிழ் பாடல்களுக்கு சென்னை பட்டினப்பாக்கத்தில் என் பின் வீட்டுக்காரர் TR பாப்பா அவர்கள் இசையமைத்தார்கள். வழுவூர் ராமையா பிள்ளையின் மகன் சாம்ராஜ் அவர்கள் நடனம் அமைத்தார்கள். இந்த பணிகளை முன்னின்று ஓடியாடி ஒருங்கிணைப்பு செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டதோடு அந்த சங்கத்தமிழை கலைவாணர் அரங்கில் வெளியிட்டுக் கொடுக்கும் பொறுப்பையும் கலைஞர் அவர்கள் எனக்கு அளித்தார்கள். இந்த பெருமையை விட எனக்கு வேறு என்ன பெருமை வேண்டும்? 1986 கழகத்தின் மாநில தலைமை இலக்கிய அணியின் தலைவராக தமிழ் குடிமகனையும் செயலாளராக காளிமுத்து அவர்களையும் பொருளாளராக என்னையும் நியமித்து செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினராக்கியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள். இதைவிட எனக்கு என்ன பெருமை வேண்டி கிடக்கிறது? திரைத்துறை மற்றும் அரசியலில் இருந்தமையால் இதுவரை பேரறிஞர் அண்ணாவையும் சேர்த்து 5 தமிழக முதல்வருடன் பழகக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் நான். அப்போது அரசியலில் பங்கேற்காத செல்வி ஜெயலலிதாவை கதாநாயகியாக வைத்து திரைப்படம் தொடங்கியவனும் நான் தான். இருந்தாலும் கலைஞர் ஒருவருடன் தான் மிக நெருக்கமாக பழகக்கூடிய பேற்றினை பெற்றவன் நான். நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்ட நேரத்தில் மைய அரசின் ஆளுநர் ஆட்சியில் நெருக்குதல் அதிகமாக இருந்தது. ஒற்றர்கள் நெருங்க முடியாத இடமாகிய சென்னை கடற்கரை மணலில் மங்கிய வெளிச்சத்தில் கலங்கரை விளக்கத்திற்கு அருகில் அமர்ந்து கழக தோழருடன் கலைஞர் ரகசியமாக மனவிட்டு உரையாடுவார். அக்கூட்டத்தில் நானும் இருந்தபோது ஒருமுறை நிலக்கடலை வாங்கிக் கொண்டு வா என்று கலைஞரால் பணிக்கப்பட்டு ஓடோடி போய் வாங்கிக் கொண்டு வந்து கொடுத்தவன் என்கிற
அற்ப பெருமையும் எனக்கு உண்டு. தங்கை கனிமொழி இன்னும் பிறக்கவில்லை. சென்னை புரசவாக்கத்தில் தங்கியிருந்தேன். மயிலாப்பூர் ஆர்ட்ஸ் அகாடமி நடத்திய கண்டல் துணி எனும் நாடகம் கலைஞர் தலைமையில் நடக்கிறது என்று அறிந்து வந்து பார்த்துவிட்டு நடந்தே புரசவாக்கம் சென்றிருக்கிறேன். இதில் என்ன செய்தி என்கிறீர்களா? அந்த நாடகத்தின் கதாநாயகி யார் தெரியுமா? இன்றைய நூலை வெளியிட்டு சிறப்பு சொற்பொழிவு ஆற்ற இருக்கும் தங்கையின் தாயார் திருமதி ராஜாத்தி அம்மாள் அவர்கள்தான். ஒரு முறை கழகத்தின் நாகை மாவட்ட செயலாளர் தேர்தல் என் அண்ணன் வேதாரண்யம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரமும் போட்டியிடுகிறார். அது தொடர்பான ஒரு பிரச்சனை எழுந்தபோது கழக கட்டுப்பாட்டை மீறிய கோசி மணி அவர்களை கண்டிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை கலைஞரிடம் சென்று தனியாக முறையிட்டேன். இரவு படரும் நேரம், கைபேசி எல்லாம் இல்லாத காலம். கோபாலபுரம் வீட்டின் மாடி தன் படுக்கை அறை வரை என்னை அழைத்துச் சென்று வீட்டு தொலைபேசி மூலம் கோசி மணி அவர்களுடன் பேசியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த பெருமை விட எனக்கு என்ன பெருமை வேண்டும்? எப்போதும் கலைஞரை பார்க்க சென்றாலும் ஒரு துண்டுச்சீட்டில் என் பெயரை எழுதி கொடுப்பேன். கலைஞருடைய கவனத்திற்கு சென்றவுடன் அழைப்பார். அப்போது ஆற்காடு வீராசாமி சொல்வார், நீ என்னப்பா செல்ல பிள்ளை, போ மேலே என்று என்னை மேலே அனுப்பி வைப்பார். கலைஞர் இயற்கை எய்தினார் என்றவுடன் அழுது புரண்டவர்களில் நானும் ஒருவன். அவருக்கு இரங்கற் கூட்டம் சிங்கப்பூரில் நடத்தியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்து அனைத்து தமிழ் அமைப்புகளின் தலைமை அமைப்பாகிய தமிழர் பேரவையின் முழு ஒத்துழைப்பில் ஏற்பாடு செய்தேன். தமிழ் முரசில் முழு பக்க விளம்பரமும் கொடுத்து வெளிவந்து விட்டது. கடைசி நேரத்தில் சிலர் செய்த முரண்பட்ட பிரச்சனையால் நிகழ்ச்சியை ரத்து செய்து விட்டோம். அந்த பிரச்சனை என்னவென்று என்னை விட தங்கை கனிமொழி நன்கு அறிவார்கள். ஒரு நூல் உருவாக்கம் என்பது எவ்வளவு கடினமான செயல் என்பதை அறிவேன். ஒரு விழாவை நடத்துவதில் உள்ள சிரமங்களை அடிக்கடி நான் அனுபவித்து வருபவன். இன்று வெளியிடப் போகும் நூலை எனக்கு தம்பி இன்னும் கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் அதை பற்றி மட்டுமே பேசியிருப்பேன். இருந்தாலும் என்னுடைய சுய புராணத்தை இத்துடன் நிறுத்திக் கொண்டு தமிழுக்கும் கொள்கைக்கும் அன்புக்கும் மனதுக்கும் நெருக்கமான மானசீக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நாட்டுக்கு வருகை புரிந்ததை பதிவு நூலாக்கிய தம்பி இலியாஸை மனமாற வாழ்த்துகிறேன். இலியாஸ் அவர்கள் சிறந்த எழுத்தாளுமை கொண்டவர், நல்ல ஆய்வாளர், பல தகவல்களை சேகரித்து வைக்கும் பழக்கம் உடையவர், செம்மொழி இதழை இடைவிடாது சிறப்பாக நடத்தி வருபவர், அவ்விதழில் அடிக்கடி பங்கு பெறும் ஒரு எழுத்தாளர், வயதினாலும் மூத்தவன் என்கிற தகுதியால் தம்பியை பாராட்டி இந்த விழா வெற்றி பெற வேண்டும், நூல் எல்லோர் கைகளிலும் தவழ வேண்டும், எல்லோருக்கும் பயனளிக்க வேண்டும் என்று சொல்லி என் வாழ்த்துரையை நிறைவு செய்கிறேன்.